மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பம்னு சொன்னா என்ன? இப்ப நாங்க நேர்கோட்டு இயக்கத்துல நாங்க பார்த்துனாங்க அந்த திணிவினுடைய வேலை என்னவா இருந்ததோ அதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல நேர்கோட்டு இயக்கத்துல திணிவு என்ன வேலையை செய்துச்சோ அதே மாதிரி தான் நீங்க சுழற்சி இயக்கத்துல நாங்க சடத்துவ திருப்பம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளுக்கு திணிவு இருக்குமா இருந்தா அது என்ன செய்யும்னு சொன்னா அதனுடைய நிலையை மாற்றத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்க போகுது. அதே மாதிரி தான் இங்க சுழற்சி இயக்கத்துல நாங்க அங்க திணிவை சடத்துவம் என்று சொல்லுவோம். சுழற்சி இயக்கத்துல சடத்துவ திருப்பம் என்று சொல்லுவோம். சரியா? நேர்கோட்டு இயக்கத்துல திணிவை நாங்க சடத்துவம் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிரயோகிப்போம். சுழற்சி இயக்கத்துல நாங்க சுழற்சி சடத்துவம் அல்லது சடத்துவ திருப்பம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு சடத்துவ திருப்பம்னு சொன்னா என்னன்னு தெரியணும். சுழற்சி இயக்கத்துல அவர் தன் நிலையை மாற்ற மறுக்கிற தன்மையைத்தான் நாங்க இங்க சடத்துவ திருப்பம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த சடத்துவ திருப்பம் வெவ்வேறு வடிவங்களுக்கு வெவ்வேறு விரைப்பான பொருட்களுக்கு ஒவ்வொரு சமன்பாட்டுல அமைய போகுது. இப்ப அதுல முதலாவது தொடர்பை பார்ப்போம். என்னன்னு சொன்னா ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து ஒவ்வொன்ற புள்ளியில இருந்து ஆர் என்ற ஒரு மாறா தூரத்துல இருக்கிற எம் என்ற திணிவு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுமா இருந்தா அந்த திணிவினது சடத்துவ திருப்பத்துக்கான தொடர்பு I சமன் mr வர்க்கம். இங்க நாங்க ஐ என்று சொல்றது சடத்துவ திருப்பத்தை குறிக்கிற குறியீடு, எம் என்றது திணிவு, ஆர் வர்க்கம் என்றது அந்த சுழற்சி புள்ளி, அந்த சுழற்சி புள்ளிக்கும் அந்த திணிவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிக்கும். சரியா? அப்போ ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து ஆர் என்ற தூரத்துல எம் என்ற திணிவு ஓ பற்றி சுழற்சி இயக்கத்தை ஆற்றுமாயின் அந்த திணிவு எம்மினது சடத்துவ திருப்பத்துக்கான தொடர்பு mr வர்க்கமாக அமையும். சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சமன்பாடு. இதே மாதிரி ஓகே, நாங்க இதை வச்சுக்கொண்டு சடத்துவ திருப்பத்தினுடைய அலகை சொல்லலாம். எம் என்றது திணிவு, ஆர் என்றது தூரம், ஆகவே கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக அமையும். சரியா? ஸோ இதுல ஸ்லாஷ் வரக்கூடாது. ஏன்னா திணிவு தர அந்த தூரத்தினுடைய வர்க்கம். அப்ப இங்க இதுல இப்படி வரக்கூடாது. டைப்பிங் மிஸ்டேக் போல இருக்கு. ஐயினுடைய அலகு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். ஸோ இதுல இருந்து நாங்க பரிமாணம் சொல்லுவோமா இருந்தா ஐ என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா இங்கிலீஷ்ல நாங்க சடத்துவ திருப்பத்தை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இனர்ஷியா சடத்துவம் சொன்னா இனர்ஷியா, அதுதான் கேபிட்டல் ஐயால குறிக்கிறோம். ஸோ சடத்துவ திருப்பம் வரும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் சொல்றது திருப்பம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொன்னா சடத்துவ திருப்பம். சரியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் புக்ஸை வாசிக்கிற நேரம் இந்த சின்ன சின்ன வேர்டை தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா. ஸோ இங்கே சடத்துவ திருப்பம்ன்றது ஒரு எண்ணிக்கணியமாக அமைய போகுது. ஏன்னு சொன்னால் இப்போ இதில் திணிவும் தூரமும் தான் சம்மந்தப்படுது. என்ன அப்போ இங்கே இது ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும் சடத்துவ திருப்பம். அப்போ ஒரு புள்ளி பற்றி ஒன்றுக்கு மேற்பட்ட திணிவுகள் காணப்படுமா இருந்தா அந்த புள்ளி பற்றி மொத்த சடத்துவ திருப்பம் என்று கேட்கிற நேரம் ஒவ்வொரு திணிவும் அந்த புள்ளியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குதோ அந்த தூரத்தினுடைய வர்க்கம், திணிவு தர அந்த தூரத்தினுடைய வர்க்கம். சரியா? அப்ப இவ்வாறு அந்த புள்ளி பற்றி அல்லது அந்த அச்சு பற்றி விளைவில் சடத்துவ திருப்பம் கேட்டா, மொத்த சடத்துவ திருப்பம் கேட்டா நீங்க என்ன செய்யணும்னா அந்த புள்ளியில இருந்து என்னென்ன தூரத்துல எந்தெந்த திணிவுகள் இருக்குதோ திணிவு தர அந்த தூரத்தினுடைய வர்க்கம்.
இதே ஒருக்கா ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டுங்க 2016ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு ஏதோ ஒரு கேள்வி எடுத்து பாருங்க. இதை வந்து எழுதி காட்டு சொல்லி, ரைட்? இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு மொத்த சடத்துவ திருப்பம் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து, அந்த கேள்வி வந்து சரியான ஈஸியான கேள்வி. எடுத்து பாருங்க. நீங்க இந்த பகுதி படிச்சுட்டு நீங்க முதலாவது கேள்வியாவே அதை எடுத்து செய்யலாம் என்ற அவ்வளவு ஈஸியான ஒரு கேள்வி. அப்போ ஒரு அச்சு பற்றி, அதாவது ஒரு புள்ளி பற்றி இந்த மொத்த சடத்துவ திருப்பம் கேட்டால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த புள்ளியில இருந்து அந்த திணிவு, ஒவ்வொரு திணிவுக்கும் இடையிலான தூரத்தினுடைய வர்க்கம். அப்ப m1 இன்டூ r1 வர்க்கம் சக m2 இன்டூ r2 வர்க்கம் என்று சொல்லி இதுல இருக்கிற மொத்த திணிவுகளையும் இவ்வாறு பெருக்கத்தை கூட்டி கூட்டி நீங்க மொத்தமாக எழுதுவீங்க. அப்ப இதை நாங்க ஒரு கணித சேர்க்கை வடிவத்தில் எழுதினா வந்து இங்க i7 mr² வரப்போகுது. இதுல நிறைய டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, சொல்றீங்க. தக்ஸலாவில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணத்தான். ஸோ இதுல இந்த வர்க்கம் வராது. ஸோ i7 சிக்மா mr வர்க்கம். அப்போ இதில் நீங்கள் வேணுமெண்டா ஐ என்று போட்டால் ஐ வந்து 1 தொடக்கம் n வரைக்கும் இருக்கு. இது நாங்கள் கணித வடிவத்தில் எழுதினோம்னு சொன்னால் இது அச்சர கணித கூட்டல், ரைட்? அப்போ ஐக்கு 1 போட்டால் இங்கே m1 r1 வர்க்கம் வரும். ஐக்கு 2 போட்டால் m2 r2 வர்க்கம், m3. அப்போ இது வந்து n வரைக்கும் இருக்கு. இதில் n எண்ணிக்கையான திணிவுகள் காணப்படுறதால இங்கே n வரைக்கும் நாங்கள் இதை எழுதலாம். சரி, அதுதான் நீங்கள் ஐ வந்து 1 தொடக்கம் n வரைக்கும். ரைட். இப்போ இதில் சில விரைப்பான பொருட்களுக்கு எப்படி எப்படி சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடுகள் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லம். ஏனெண்டா இதில் முக்கியமான வடிவங்கள் உருளை வடிவம், மற்றது கோல், வட்டத்தட்டு, இவ்வாறான பொருட்களுக்கு உங்களுக்கு சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு தெரிஞ்சிருக்கிறது நல்லம். சரியா? இப்போ எல் நீளமான ஒரு கோல் வந்து அதனுடைய ஒரு முனை பற்றி சுழற்றப்படுமா இருந்தால் அதனுடைய சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு ml வர்க்கத்தின் கீழ் 3. சரியா? இதுல ஏதாவது ஒரு முனை பற்றி நீங்க அந்த பொருளை வந்து நீங்க சுத்துவீங்களா இருந்தா, அந்த கோலை வந்து சுத்துவீங்களா இருந்தா அந்த கோலினது சடத்துவ திருப்பம் வந்து ml²/3 என்று வரும். சரியா? இது ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்காதீங்க. இங்க சமன்பாடு பிரயோகம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு, ரைட்? ஸோ இதுல எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு சொல்லி எல்லாம் கணக்கை யோசிக்காதீங்க. இதுல உங்களுக்கு இப்ப ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சமன்பாட்டின் பிரயோகம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு கோளினுடைய மையப்புள்ளியில அந்த கோலை வச்சு சுத்துவமா இருந்தால் அந்த கோளினது மையம் பற்றி அந்த கோளுக்குரிய சடத்துவ திருப்பம் ml வர்க்கத்தின் கீழ் 12 வரும். சரியா? சரி சமனா அதனுடைய மையத்தில் நாங்கள் சுற்றுவமா இருந்தால் அந்த கோளினுடைய சடத்துவ திருப்பம் ml வர்க்கத்தின் கீழ் 12. அதே மாதிரி இந்த கோளுக்கு சமாந்தர அச்சு, இந்த சமாந்தர அச்சு பற்றி இந்த கோலை சுத்துவமா இருந்தால் இது ஒரு சமாந்தர அச்சு மாதிரி யோசிச்சோம்னா இது நிலையா இருக்க போது, நிலையா இருக்கிற அந்த அச்சு பற்றி மாறா தூரத்துல இந்த கோல். அப்ப இந்த கோல் வந்து ஒரு திணிவு மாதிரி யோசிப்போம். பெரிய ஒரு திணிவு மாதிரி யோசிச்சா இந்த சமாந்தர அச்சுக்கு அச்சை பற்றி இது சுத்த போகுது, ரைட்? இவ்வாறு சுத்த போகுதுன்னு சொன்னா அப்போதை நாங்க முதலாவது பார்த்த மாதிரி i7 mr வர்க்கமாக அமையும். இது ஒரு அச்சு, அதை பற்றி இந்த கோல் வந்து இவ்வாறு சுத்த போகுது. சரியா? சமாந்தர அச்சு பற்றி சுத்தமா இருந்தா அதுக்குரிய சமன்பாடு i7 mr வர்க்கமாக அமையும். அதே மாதிரி கோளுக்கு சாய்வாக x கோணத்தில் அமைந்த அச்சு பற்றி சுத்தமா இருந்தா
இதுல நாங்க முதலாவது இதை பார்த்தோம். நாங்க என்ன இந்த அச்சு பற்றி ஒரு கோளினுடைய முனை பற்றி சுத்துறோம். அதே மாதிரி இதையும் யோசிச்சிங்கன்னு சொன்னா சரி. கோளுக்கு சாய்வாக எக்ஸ் கோணத்தில் அமைந்த அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் வந்து ஒரு முனை பற்றிய அந்த கோளினது சடத்துவ திருப்பத்துக்கு சமனாக இருக்கு பாருங்க. ml வர்க்கத்தின் கீழ் 3. ஸோ உங்களுக்கு இப்படி சிலதுகள் கஷ்டமான இதுகள் வர்ற நேரம் உங்களுக்கு அவங்க சமன்பாடை தந்து போட்டு கேள்விகள் கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி வட்டத்தட்டுக்குரிய அதாவது ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு அதனுடைய மையம் பற்றி சுழற்றப்படுதுன்னு சொன்னா அதனுடைய சடத்துவ திருப்பம் வந்து அரை எம்ஆர் வர்க்கமாக அமையும். சரியா? ஒரு வட்டத்தட்டுக்கு இவ்வாறு இருக்கும். அதே மாதிரி இந்த வட்டத்தட்டை கொஞ்சம் நாங்க கீழே எழுப்பமா இருந்தா அது ஒரு என்ன வரப்போகுது, ஒரு உருளை வடிவமா வந்துடும். ஸோ உருளை வடிவத்துக்குரிய சடத்துவ திருப்பம் வந்து அதுவும் அரை எம்ஆர் வர்க்கமாகத்தான் இருக்க போகுது. அப்ப இது வந்து பாருங்க திண்ம உருளை. சரியா? இது வந்து திண்ம உருளை. அந்த அச்சுப்பற்றி சடத்துவ திருப்பம் வந்து அரை எம்ஆர் வர்க்கமா இருக்கு. ஸோ இதுல பொல்லுருளையாக இருக்குமா இருந்தா எம்ஆர் வர்க்கம். அப்ப இந்த கணக்குகள் தரும்போது வடிவா வாசிங்க, திண்ம உருளை தந்திருக்கா அல்லது பொல்லுருளை தந்திருக்குதான்னு சொல்லி. அதே மாதிரி இதுல எம் திணிவுடைய ஆறுடைய வட்ட வளையம் அதன் தளத்துக்கு செங்குத்தான மையத்தினூடாக செல்லும் போது அதன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம். அப்ப இது பாருங்க, இது ஒரு வட்ட வளையம் என்று சொன்னா இந்த வளையத்தை நான் என்ன செய்யலாம்னு சொன்னா சின்ன சின்ன திணிவுகளா உடைக்கலாம். சின்ன சின்ன திணிவுகளா உடைச்சால் இந்த ஒரு அச்சு பற்றி நிறைய திணிவுகளினுடைய நிலை வந்து காணப்பட போகுது. சரியா? இந்த வளையத்தை நான் என்ன செய்யலாம்னா M1 M2 M3 என்று சொல்லி நிறைய சின்ன சின்ன திணிவுகளா உடைச்சா எங்களுக்கு தெரியும் நிலைத்த ஒரு புள்ளியில இருந்து M1 M2 M3 என்ற திணிவுகள் இருக்குமா இருந்தால் அந்த திணிவுகளினுடைய சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு எம்ஆர் வர்க்கம் என்று தெரியும். அப்ப இது வந்து ஒரே தூரத்தில் இருக்கிற மாதிரி யோசிப்போம். ஆகவே I சமன் சிக்மா எம்ஐ ஆர் ஸ்கொயர் ரெண்டு வரும். ஆகவே இங்க ஆர் ஸ்கொயர் சிக்மா எம்ஐ வந்து இதை என் துண்டுகளாக உடைக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சா ஐ வந்து 1 தொடக்கம் என். அப்போ எனக்கு மொத்தமா இவ்வளத்தையும் கூட்டினா இந்த மொத்த திணிவு எம்முக்கு சமனாக இருக்க போது. ஆகவே ஐ சமன் எம்ஆர் ஸ்கொயர் ரெண்டு வரப்போகுது வட்ட வளையத்துக்கு. சரியா? இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். வட்ட வளையம் என்று சொன்னால் அதனுடைய சடத்துவ திருப்பம் எம்ஆர் வர்க்கமாக அமையும். இதில் பாருங்க, எம் திணிவும் உள்ளாரை ஆர்1 பெரியாரை R2 உடைய திண்ம அதன் அச்சு பற்றி சுழற நேரம் அதனுடைய சடத்துவ திருப்பத்துக்கான தொடர்பு. ஸோ இது வந்து நீங்க இந்த சமன்பாடுகளை ஞாபகம் தான் வச்சிருக்கணும். இப்போ கோளங்கள் என்று வரும்போது திண்ம கோளங்கள், பொற்கோளம், ஸோ இதுகளுக்கெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சமன்பாடுகள் தந்துட்டு கேள்விகளை கேட்கலாம். ஸோ உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு புள்ளி பற்றி, மற்றது ஒரு கோல், இந்த வட்டத்தட்டு, வளையம், திண்ம உருளை, இவ்வளவு தான் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லா. ஸோ முக்கியமான விஷயம் இந்த சடத்துவ திருப்பத்துக்குரிய சமன்பாடு. இனி பார்ப்போம் முறுக்கத்துக்கும் சடத்துவ திருப்பத்துக்குமான தொடர்பு எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி. எங்களுக்கு இந்த நிறுவல் எல்லாம் உண்மையாவே தேவையில்லை. இது இதில் உங்களுக்கு போட்டிருக்கு. முறுக்கம் வந்து டோ சமன் ஐ அல்ஃபா. ஐ என்றது சடத்துவ திருப்பம், அல்ஃபா என்றது கோண ஆர்முடுகளை குறிக்கும். டோ என்றது முறுக்கம். அப்ப நாங்க ஏற்கனவே விசை திருப்பம் பார்க்கக்குள்ள விசை திருப்பம் வந்து முறுக்கத்துக்கு சமன் என்று பார்த்தேன். அப்ப எங்களுக்கு ரெண்டு சமன்பாடு இப்ப எனக்கு தெரியும். முறுக்கத்துக்குரிய ரெண்டு சமன்பாடு. ஒன்று வந்து விசை திருப்பம் டோ சமன் எஃப் இன்டு ஆர்,
அதே மாதிரி டோ சமன் ஐ அல்ஃபா. டோன்றது முறுக்கம், ஐன்றது சடத்துவ திருப்பம், அல்ஃபான்றது கோண ஆர்முடுகளை குறிக்கும். சரியா? டோ சமன் எஃப்ஆ, எஃப் இன்டு ஆர். அப்போ இதை நாங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கலாம். எங்களோட நேர்கோட்டு இயக்கத்தில் இங்கே ஐ என்றது திணிவை குறிக்கிற மாதிரின்னு சொல்லி சொன்னேன் நான். இங்கே கோண ஆர்முடுகள் நேர்கோட்டில் ஆர்முடுகளை குறிக்குதுன்னா, இங்கே டோ என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் நேர்கோட்டில் இருக்கிற விசை மாதிரி. சரி, அப்போ நாங்கள் அங்கே பாவிக்கிற டோ சமன் அங்கே பாவிக்க எஃப் சமன் எம்ஏ என்ற மாதிரி நாங்கள் சுழற்சி இயக்கத்தில் டோ சமன் ஐ அல்ஃபான்றதை பாவிப்போம். சரி, அப்போ அந்த நேர்கோட்டு இயக்கங்களோட இதை தொடர்புபடுத்தி நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக தான் நான் இதை சொல்கிறேன். சரியா? அந்த நேர்கோட்டு இயக்கத்தில் நாங்கள் எஃப் சமன் எம்ஏ பாவிக்கிற மாதிரி இங்கே சுழற்சி இயக்கத்தில் முறுக்கம் சமன் சடத்துவ திருப்பம் தர அல்ஃபான்றது கோண ஆர்முடுகளை குறிக்குது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கலாம். இப்போ எஃப் சமன் எம்ஏ எனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கிறோ அதே மாதிரி டோ சமன் ஐ அல்ஃபா. ஸோ உங்களுக்கு இந்த நிறுவல் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அவ்வளவு இது எப்படி வந்தேன்னு சொல்லி தேவைன்னு சொன்னால் மேலதிகமான நாலேஜ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தேவையானாக்கள் இதை வாசித்து செய்து பார்த்து கொள்ளலாம். சரியா? ஸோ உங்களுக்கு தேவையானது இந்த சமன்பாடு மட்டும்தான். டோ சமன் ஐ அல்ஃபா. டோன்றது முறுக்கம், ஐ என்றது சடத்துவ திருப்பம், அல்ஃபான்றது கோண ஆர்முடுகளை குறிக்கும். அதே மாதிரி சுழற்சி இயக்க சக்தி. சுழற்சி இயக்க சக்தி அப்ப நாங்கள் இதையும் நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்தோட ஞாபகம் வச்சிருக்கலாம். அங்க இயக்க சக்திக்குரிய சமன்பாடு வந்து கைனட்டிக் எனர்ஜி ½ mv வர்க்கம் வந்தது. அப்ப இங்க சுழற்சி இயக்கத்துல திணிவுக்கு பதிலாக நான் சொன்னேன்னா இங்க சடத்துவ திருப்பம் இருக்க போகுது. அப்போ இங்க வேகத்துக்கு பதிலாக இங்க கோண வேகம் இருக்க போகுது. ஆகவே சுழற்சி இயக்க சக்திக்குரிய சமன்பாடு ½ I வர்க்கமாக அமையும் சுழற்சி இயக்கத்துல. சரியா? அவங்களுக்கு நேர்கோட்டு இயக்கத்தோட ஞாபகம் வச்சிருக்கலாம். நேர்கோட்டு இயக்கத்துல ½ mv வர்க்கம் மாதிரி சுழற்சி இயக்கத்துல ½ I வர்க்கம். ஐ என்றது சடத்துவ திருப்பம், ஒமேகா வர்க்கம் என்றது அந்த ஒமேகான்றது கோண வேகத்தை குறிக்குது. சரியா? அப்ப சுழற்சி இயக்க சக்தி என்று வரும்போது சுழற்சி இயக்க சக்திக்குரிய சமன்பாடு இவ்வாறு அமையும். ½ I வர்க்கமாக அமையும். பாருங்க, சுழற்சி இயக்கத்துக்கு ½ I வர்க்கம், ஏகபரிமாண இயக்கத்துக்கு ½ mv வர்க்கம். ஸோ இதில் உங்களுக்கு நிறுவல்கள் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் திரும்ப சொல்ல உங்களுக்கு இப்போ இது தெரியணும்னு சொன்னால் இந்த மொத்த இயக்க சக்தி என்று வரும்போது புள்ளியோ பற்றி மொத்த இயக்க சக்தி என்று வரும்போது தனித்தனி திணிவுகளினுடைய சுழற்சி இயக்க சக்தியை கண்டுபிடிச்சுன்னு மொத்தமாக நீங்கள் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் மொத்த இயக்க சக்தியாக அமையும். ஸோ நாங்கள் இதில் இருந்தும் நாங்கள் நிறுவல்களை இந்த தொடர்பு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொரு திணிவுகளுக்கும் தனித்தனி இயக்க சக்திகளை காணலாம். சுழற்சி இயக்க சக்திகளை கண்டுபிடிச்சு மொத்தமாக கூட்டினீங்கன்னு சொன்னால் அதில் இருந்து எங்களுக்கு இந்த சடத்துவ திருப்பம் எப்படி வந்ததுன்னு சொல்லி இதில் காட்டியிருக்காங்க. பாருங்க, M1 சுழற்சி இயக்க சக்தி ½ I வர்க்கம் வரும். இப்போ அதில் I1 வரும்போது இந்த I1 இந்த M1 என்ற திணிவினுடைய சடத்துவ திருப்பம். ஆகவே இங்கே குறித்த ஒரு புள்ளியிலிருந்து R1 தூரத்தில் காணப்படுறது. ஆகவே I1 M1 × R1 வர்க்கம் வரும். அதான் இதில் போட்டுக்கிறாங்க. அவங்க இன்னொரு வழியாலையும் பிரதியிட்டு சொல்லிக்கிறாங்க. பாருங்க, ½ mv வர்க்கத்தில் வேகத்துக்குரிய சமன்பாடு V = R⍵. நேர்கோட்டு வேகபரிமாண வேகத்துக்கும் கோண வேகத்துக்குமான தொடர்பு நாங்கள் நேற்று பார்த்தோம். V = R⍵. அவை இந்த சமன்பாடுல ½ mv1 வர்க்கத்துல இந்த v1க்கு பதிலாக R1⍵ போடுறாங்க. ஸோ இங்க வர்க்கம் வரும்போது R1 வர்க்கம் ஒமேகா வர்க்கம் வரும். ஸோ அப்போ அப்படி வர்ற நேரம் எங்களுக்கு இந்த சமன்பாடுல இருந்து ½ m R வர்க்கம் ஒமேகா வர்க்கம். அப்போ இதுல இருந்து நாங்கள் சடத்துவ திருப்பத்தை கொண்டு வரலாம். ஒரு புள்ளியில இருந்து R தூரத்தில் காணப்படுறது M திணிவுன்னு சொன்னால் ½ இந்த mr வர்க்கம்
திணிவு தர அந்த தூரத்தினுடைய வர்க்கம் சடத்துவ திருப்பத்தை குறிக்குது I. ஸோ ஒமேகா வர்க்கம். அப்போ இவ்வாறும் நாங்கள் அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏகபரிமாண இயக்க சமன்பாட்டில் இருந்து. சரியா? ஓகே, இப்போ இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு உருளையை வந்து நீங்கள் உருட்டி விடுறீங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்யும்னு சொன்னால், அது ஒரு கிடையான தரையில் தான் சுற்றி கொண்டு அப்படியே உருண்டு கொண்டு நேராக போக போகுது. அப்படி வார நேரம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் தன்னை சுற்றி கொண்டு உருண்டு கொண்டு போறாருன்னு சொன்னால் அங்கே ஒரு சுழற்சி இயக்கமும் நடக்க போகுது, அதே மாதிரி ஒரு நேர்கோட்டு இயக்கமும் நடக்க போகுது. அப்போ அந்த நேர்கோட்டு இயக்கம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த படம் காட்டுது, இந்த சுழற்சி இயக்கம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி இதை காட்டுது. அப்போ நேர்கோட்டு இயக்கத்தின் ரைட் வழுக்கி கொண்டு போகிற நேரம் அதில் இருக்கிற புள்ளிகளில் வேகம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஒரே வேகத்தில் இவ்வாறு ஒரே திசையில் இருக்கும். ஓபெட்டி சுழற்சி இயக்கம் நடக்கிற நேரம் இவ்வாறு தொடர்லை திசை வழியே நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு துணிக்கைகளும் வந்து இவ்வாறு வேகத்தில் சுழற்றி கொண்டு போகுது. இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உருளுதல் மூலம் வந்து அங்கே அந்த இடப்பெயர்ச்சியும் மற்றது சுழற்சி இயக்கமும் நடக்கிற மாதிரி. சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு டயரை நீங்கள் உருட்டி விடுங்களேன், உருட்டி விட்டால் அங்கே நடக்குது, அவர் தன்னை சுற்றி கொண்டு அப்படியே உருண்டு ஓடிக்கொண்டு இருப்பார். ஸோ அப்படி இயக்கம் எவ்வாறு நடக்குதுன்னு சொல்லித்தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்க, இந்த ரெண்டு வேகங்களும் ஒரே திசையில் இருக்குது, அப்போ 2v என்று வரும். இதில் பாருங்க, இதில் இந்த ரெண்டும் சேர்றதுக்குள்ள இதில் தொடர்லி திசை வழியே இருக்கும், அதே மாதிரி மையத்தை நோக்கி இருக்குன்னு சொன்னால் அதனுடைய விளைவில் வந்து இவ்வாறு காணப்படும். இதுல ரெண்டும் எதிர் திசை. அப்ப இது கனநிலை ஓய்வடைய போகுது. இதுல B7 0 வரும்போது இந்த புள்ளியில கனநிலை ஓய்வு தான் காணப்படும். இரண்டாவது தொடர்ச்சியா இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுல கீழ் நோக்கி இது கிடையாக இருக்குது. அப்ப இந்த ரெண்டு வேகத்தினுடைய விளைவில் வந்து இவ்வாறு காணப்படும். நடுவுல V என்ற வேகம், மையத்துல V என்ற வேகம் உண்டு காணப்பட போகுது. அப்ப இதுல உங்களுக்கு தெரியணும், ஒரு உருளல் இயக்கம் உருண்டு கொண்டு சுழற்சி இயக்கம் நடக்குதுன்னா அதுல எவ்வாறு அந்த துணிக்கைகள் என்ன எப்படி வேகத்தை கொண்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுல இந்த வேகம் வரக்கூடாது, இதுல கனநிலை வேகம் 0 இருக்க போகுது. இந்த இடத்துல ஒரு கனநிலை வேகம் 0 இருக்குமே என்று சொன்ன பாருங்க. இந்த இடத்துல இது எதிர் திசை, இதுக்கு எதிரான திசை இது. அப்ப இந்த இடத்துல விளைவில் வேகம் 0. இது ரெண்டும் கூட்டுப்பட்டு 2v என்ற வேகத்துல வரும். இது v, இது v என்றா இதனுடைய விளைவில் வந்து √2v இருக்கும். அதே மாதிரி இதுகும் v, இதுகும் v என்றா இதனுடைய விளைவில் √2v. இந்த இடத்துல v என்ற வேகம் இருக்குமா இருந்தா இது இதுல v என்ற வேகம் காணப்படும். இதை வச்சுக்கொண்டு நிறைய விளக்கங்கள் கேள்விகள் கேட்கலாம். MCQல கூட்டு கேள்விகள் வந்திருக்கு. சரியா? அப்ப இந்த படத்தை வந்து நீங்க சரியான முறையில விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இதுல மொத்த சக்தி என்று கேட்கிற நேரம் இங்கே நடக்க போகுதுன்னு சொன்னா இங்க சுழற்சி இயக்கமும் நடக்குது. அதே மாதிரி இவர் இடப்பெயர்ச்சி அடைகிறார். என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உருண்டு போறாருண்டா அங்க ஏகபரிமாண இயக்கமும் நடக்க போகுது. ஆகவே இங்க 12 mv வர்க்கமும், அதாவது ஏகபரிமாண இயக்க சக்தி அதையும் கண்டுபிடிக்கணும், சுழற்சி இயக்க சக்தியையும் கண்டுபிடிக்கணும். ஆகவே மொத்த இயக்க சக்தி என்று கேட்டால், மொத்த சக்தி என்று கேட்கிற நேரம் இயக்க சக்தி பிளஸ் சுழற்சி இயக்க சக்தி ரெண்டையும் கண்டு கூட்டணும். சரியா? இதை மறந்துடக்கூடாது. இங்க வந்து இவர் ஒரே இடத்துல சுழண்டு கொண்டிருக்கல,
இவர் சுழண்டு கொண்டு உருண்டு கொண்டு போறார். அப்ப இங்க சுழற்சி இயக்க சக்தியும் இருக்க போது, அதே மாதிரி ஏகபரிமாண இயக்க சக்தியும் இருக்குது. இணையினால் செய்யப்பட்ட வேலை, இணையினால் செய்யப்பட்ட வேலைக்குரிய தொடர்பு. எங்களுக்கு ஏகபரிமாண இயக்கத்துல வந்து செய்யப்பட்ட வேலைக்குரிய தொடர்பு தெரியும், விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம்னு சொல்லி. அப்ப எனக்கு ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம். இப்ப W சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம், இது வந்து ஏகபரிமாண இயக்கம். இதே இது சுழற்சி இயக்கத்துல எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, ஏகபரிமாண இயக்கத்துல விசைக்கு பதிலாக நாங்க இங்க சுழற்சி இயக்கத்துல வரப்போகுது முறுக்கம். இங்க தூரம் என்ற மாதிரி இங்க எங்களுக்கு வரப்போகுது கோணம். என்னன்னு சொன்னா, இது ஒரு புள்ளி பற்றி திரும்புற நேரம் கோணம் தானே வருது. அப்ப இங்க எங்களுக்கு பாருங்க, ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக நான் இந்த மெத்தடை சொல்றேன். சரியா? ஏகபரிமாண இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை என்று வரும்போது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் என்று வருது. அதே மாதிரி சுழற்சி இயக்கம் என்று வரும்போது அங்க விசை மாதிரி இங்க முறுக்கம் தொழிற்பட போகுது. அதே மாதிரி இங்க அங்க தூரம் என்ற மாதிரி இங்க கோணம் சம்பந்தப்படுது. சரியா? அப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம். இணையினால் செய்யப்பட்ட வேலைக்குரிய தொடர்பு வந்து முறுக்கம் தர அது திரும்பின கோணம் டோட்டீட்டா. அப்ப அதுதான் எவ்வாறு இங்க நிறுவி எடுக்கிறதுன்னு சொல்லி இதுல காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இதுல இப்போ ஒரு ஆர்ஆருடைய ஒரு தட்டு வந்து இவ்வாறு டீட்டா கோணத்தால திரும்புதுன்னு சொன்னா, அதுல அந்த முறுக்கத்தால செய்யப்பட்ட இணையால செய்யப்பட்ட வேலை அதுக்குரிய தொடர்பான இங்கே காணப்படுது. அப்ப விசையினால் செய்யப்படும் வேலை என்று வரும்போது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். அப்ப இங்க இவர் வந்து என்ன செய்திருக்காரு, ஏல இருந்து பிக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னா எங்களுக்கு இவ்வளவுதான் இடப்பெயர்ச்சியா இருக்க போகுது. ரைட்? அப்ப இந்த ஏபி என்ற இந்த தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இது ஒரு ஆரை சிறை மாதிரி கருதினால், ரைட், இந்த நீளம் எஸ் சமன் ஆர் டீட்டா. அப்ப ஏபியினுடைய நீளத்தை காண்றதுக்கு ஆர் டீட்டா. அப்ப விசை தர தூரம் என்று வரும்போது எஃப் இன்டு ஆர் டீட்டா. அப்ப இங்க இணை பாவிக்கப்படுது. அப்ப இணையினால் என்று வரும்போது ரெண்டு பக்கம் இந்த அச்சு பற்றி இங்க இந்த திசையில ஒரு விசை தொழிற்படுமா இருந்தால் அதுக்கு எதிரான திசையில ஒரு விசை தொழிற்படும். அப்ப எஃப் இன்டு ஆர் இணைய குறிக்கும். இது டீட்டா கோணம் திரும்பி இருக்கு. ஸோ எஃப்ஆர் டீட்டா பிளஸ் எஃப்ஆர் டீட்டா. இணையினால் செய்யப்பட்ட வேலை என்று வரும்போது 2 இன்டு எஃப்ஆர் டீட்டான்னு வரும். அப்ப இங்க எனக்கு தெரியும் இந்த எஃப்ஆர்ன்றது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா விசை திருப்பம். அப்ப எங்களுக்கு தெரியும் முறுக்கம் வந்து விசை திருப்பத்துக்கு சமன். ஆகவே டோ சமன் எஃப் இன்டு 2ஆர் என்று வரும். ஸோ இங்க டோ சமன் 2FR இருக்க போது. அப்ப நாங்க இங்க 2FR பதிலாக முறுக்கத்தை கொண்டே பிரதியிடலாம். ஆகவே செய்யப்பட்ட வேலை, இணையினால் செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு வந்து W சமன் டோ டீட்டான்னு சொல்லி இங்க நாங்க குறிப்போம். அப்ப இங்க வேலை என்று வரும்போது வேலைக்குரிய அலகு ஜூல். சரியா? செய்யப்பட்ட வேலை என்று வரும்போது அங்க யூல் என்று தான் நாங்க சொல்லுவோம். இதனுடைய அலகு வந்து யூல். பொதுவாகவே செய்யப்பட்ட வேலை வந்து யூல் என்ற அலகால குறிக்கப்படும். ரைட்? அப்ப இணையினால் செய்யப்படும் வேலை என்று வரும்போது இங்க சமன்பாடு வந்து W சமன் டோ டீட்டா. டோன்றது முறுக்கம், டீட்டான்றது அவர் அந்த நேரம் திரும்பின கோணமாக இருக்கும். பாருங்க, எல்லாமே சின்ன சின்ன சமன்பாடுகள் தான். இந்த சமன்பாடுகளை வச்சுக்கொண்டு நாங்க இனி இந்த சமன்பாடுகளோட பிரயோகத்தை பார்க்க போறோம். இப்போ நான் குயிக்கா சொல்லி கொண்டு போறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க மெக்கானிக்ஸ்ல நேர்கோட்டு இயக்கம் வந்து உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த இதை குயிக்கா சொல்லி கொண்டு போறேன். சரியா? நீங்க அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி. பாருங்க, எல்லாமே சின்ன சின்ன சமன்பாடுகள். நிறைய சமன்பாடு இருந்தாலும் பட் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன சமன்பாடுகள். பாருங்க, சுழற்சி இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை வந்து டோ டீட்டா, நேர்கோட்டு இயக்கத்துல விசை தர தூரம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, ஒரு ஒற்றை எடுத்து இங்கால ஒரு பக்கத்துல ஏகபரிமாண இயக்கத்துக்குரிய சமன்பாடுகள் எழுதுங்க, இங்கால சுழற்சி இயக்கம் என்ற ஒரு அட்டவணையை போட்டுட்டு அதுல இருக்கிற சமன்பாடுகளை
நீங்க கணக்கெல்லாம் தேவையில்லை. அந்த அதை வச்சுக்கொண்டு ஏகபரிமாண இயக்கத்துக்குரிய சமன்பாடுகளை வச்சுக்கொண்டே நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சுழற்சி இயக்கத்துக்குரிய சமன்பாடை வந்து நீங்க எழுதக்கூடிய மாதிரி இனி இருக்கணும். ஏகபரிமாண இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை வந்து இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன் என்று சொல்லி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செய்யப்பட்ட வேலை வந்து சக்தி மாற்றமாக அமையும். அதே மாதிரி தான் நீங்க சுழற்சி இயக்கத்திலையும் செய்யப்பட்ட வேலை சக்தி மாற்றம். அப்ப செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு டோ தீட்டா அமைய போகுது. சக்தி மாற்றம் என்று வரும்போது அவர் இப்போ இயக்க சக்தி மட்டும் இருக்கும்னு சொன்னா சுழற்சி இயக்க சக்தியில ஏற்படுற மாற்றம் என்றால் இயக்க சக்தியில எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ரெண்டையும் சமப்படுத்தி எங்களுக்கு கணக்குகள் கேட்கிற நேரம் நாங்க இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஐடியாக்களை வந்து நாங்க கேள்விகள் செய்கிற நேரம் பார்ப்போம். இதுல பாருங்க, இதுல உங்களுக்கு ஐடியாஸ் காமனா நோட்ஸ் மாதிரி தந்துக்கிறாங்க. நாங்க தியரி மாதிரி பார்க்குற நேரம் எங்களுக்கு இது விளங்குறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இப்ப வலு என்று வரும்போது ஏக பரிமாணத்துல வந்து நாங்க வலு சமன் வேலையின் கீழ் நேரம் என்று பார்த்து நாங்க ஏக பரிமாணத்துல பி சமன் வேலையின் கீழ் நேரம். அப்ப நாங்க வேலையை எப்படி போடலாம்னு சொன்னா விசைந்து செயல் அசைந்த தூரத்தின் கீழ் நேரம். அப்ப இங்க எனக்கு இந்த தூரத்தின் கீழ் நேரம் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரத்தை நான் வேகம் என்று போடலாம். அப்ப ஏக பரிமாண இயக்கத்துல வலுவுக்கான தொடர்பு விசைதர வேகம் 2 வார மாதிரி சுழற்சி இயக்கத்துல எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா வலுவுக்கானது இங்க விசைக்கு பதிலாக முறுக்கம் என்று வரப்போகுது, வேகத்துக்கு பதிலாக கோண வேகம். சரியா? இது நான் திரும்ப சொல்றேன், இது உங்களை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காகத்தான் இப்படி நான் சிம்பிளா சொல்லி கொண்டு போறேன். சரியா? சில பேர் பிள்ளையா விளங்கி வச்சிருக்கிறது இல்லை. இது உங்களை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காகத்தான் நான் சிம்பிளா இந்த நேர்கோட்டு இயக்கங்களோட சம்பந்தப்படுத்தி கொண்டு போறேன். சரியா? ஸோ சுழற்சி இயக்கத்துல வலுவுக்கான தொடர்பு முறுக்கம் தர கோண வேகமாக அமையும். இதுல உங்களுக்கு நிறுவி எடுக்கலாம். என்ன இப்ப முறுக்கத்தினால செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு W சமன் டோ தீட்டா, வலு என்று வரும்போது வேலையின் கீழ் நேரம், அப்ப W/T, ஸோ டோ தீட்டா பை T என்று வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் அலகு நேரத்தில் ஏற்பட்ட கோண மாற்றம் என்ன, கோண வேகத்தை குறிக்கும். ஸோ டோ ஒமேகா அதான் இதுல செய்து காட்டியிருக்காங்க, தீட்டா பை T, ரைட்? ஸோ P சமன் டோ ஒமேகாவாக இருக்கும். முறுக்கத்தினால் உண்டாக்கப்படும் வலுவுக்கான தொடர்பு